கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் இளங்கோவன். கடந்த 26 வருஷமாக நான் அகாப்பே பைபிள் சர்ச் வந்துட்டு இருக்கேன். ஸோ முதலாக வந்துட்டு நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்னால அம்மா மாத்திரம் ஒரு ஏழ்மையான ரொம்ப சிறுமையான குடும்பம். நான் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். படிக்கணும், முன்னேறணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன். ஸோ அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஆண்டவரை பற்றி சொல்கிற போது நான் ஏற்றுக்கின்னு அவரை முழு ரட்சகராக ஏற்றுக்கினேன். ஆனால் எந்த சபைக்கு போகணும், எப்படி ஆராதிக்கணுன்ற ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நான் இருந்துட்டு இருந்தேன். 1999 அகாப்பே பைபிள் சர்ச் மூலமாக வெங்கடேஷ்புரமில் நம்ம பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அந்த மீட்டிங்கில் நம்ம ஏரியாவில் இருக்கிற சரோஜம்மா, பாபு அண்ணா அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த சபைக்கு போய் இருந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு இது ஸ்ட்ரீட் மீட்டிங்கில் நம்ம பாஸ்டர் வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அவரை பார்த்ததுமே பார்த்தம்போது அவர் ஒரு இஸ்லாமிய தாடி வச்சுட்டு இருந்தாரு, ஒரு வெள்ளை ஜுப்பா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ பார்க்கறதோட அவர் அப்பியரன்ஸே ஒரு இஸ்லாமிய நபர் மாதிரியே தெரிஞ்சாரு. அவர் அவ்வளோ போல்டா பேசாரு. ஒரு அத்தாரிட்டியோட, ஒரு அதிகாரத்தோட, ஒரு வல்லமையோட, ஆண்டவருடைய அன்பை மக்களுக்கு சொல்லும்படியா ஒரு வைராக்கியத்தோடு அதை பார்த்தம்போது அந்த ஏஜ்லயே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்துட்டு அந்த ஆண்டவரோட மேல அன்பு வந்துட்டு இன்னும் அதிகமாச்சு. 1999 ஃபர்ஸ்ட் டைம் நான் பழைய சர்ச்சு பிலானா கார்டன்ல இருக்கிற சர்ச்சுக்கு போனேன். முதல் நாளே ஆராதனையில கலந்து கொண்ட ஒரு மாதிரி ஒரு ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஒரு தொடுதல், ஆண்டவருடைய வல்லமை அந்த மாதிரி நிரம்பி காணப்படுறதா ஒரு ஆராதனையா இருக்கட்டும், அவருடைய மெசேஜா இருக்கட்டும், அவரோட சொல்ற அறிவிப்புகளா இருக்கட்டும், ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி. சின்ன குழந்தை கூட யாரும் தூங்க மாட்டாங்க, அந்த மாதிரி கிளாரிட்டியா சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவே தொடர்ந்து வாரம் ரெகுலரா போக ஆரம்பிச்சேன். அப்போ பாஸ்டர் அம்மாவும் என்னை கூப்பிட்டு எங்கேருந்து வர, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டுன்றெல்லாம் என் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் விசாரிச்சாங்க, உட்கார வச்சு கேட்டாங்க. ஸோ இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்லா வரணும், ஆண்டவரை பற்றிக்கோ, அந்த மாதிரி அந்த வயசுலேயே நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் சைக்கிள் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சர்ச்சுக்கு வானிட்டு நம்ம பாஸ்டர் ஐயா ரூபன் அவர்களோட மெசேஜ்ல வந்துட்டு எந்த கலங்கமே இருக்காது. ஆண்டவர் பைபிள் எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி தெளிவா போதிக்குவாரு. அதுல எந்த கலங்கமே இருக்காது. கலங்கம் இல்லாத ஞானப்பால்ன்ற மாதிரி எப்படி ஆண்டவர் யாரு, ஆண்டவருடைய கிருபைகள் என்ன, ஆண்டவருடைய இரக்கங்கள் என்ன, நம்ம என்ன அனுபவித்து கொள்ளணும்னு சொல்லிட்டு கிளாரிட்டா, ரட்சிப்புனா என்ன, நம்மளுடைய நித்திய ஜீவன் என்ன, பாவ மன்னிப்புனா என்ன என்ற மாதிரி எல்லாமே கிளாரிட்டி கிடைக்கும். எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. கர்த்தருக்காக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம சத்தியம்னா என்ன, ஆண்டவருடைய வார்த்தைனா என்ன, அது என்ன சொல்லுது, பாரம்பரியங்களுக்கு நம்ம விட்டு விலகணும், இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைய அதிகாரமா, வல்லமையா, அவ்வளோ உண்மையுமா, உத்தமமா, எந்த தியாகம் கொடுத்து கூட ஆண்டவருடைய சத்தியத்திற்காக அவரு நிலை நிற்கிறாரு. ஸோ அது எங்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் அதிகமா எங்களை தெளிவுபடுத்திருக்கு, எங்களுக்கு உதவி இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் growthக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையில மாத்திரம் இல்லை, ஒரு குடும்பம், அப்புறமா ஒரு படிப்பு, ஒரு தொழில், அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகணும்னு எல்லாவற்றிலும் ஒரு நல்ல ஆலோசனையா, தெளிவான ஆலோசனையா, ஜெபத்தோடு மக்களுக்காக ஊழியம் செய்கிற ஒரு நேரம், காலம், இதெல்லாம் உணவு, இதெல்லாம் அவருக்கு செகண்டரி. ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய மக்கள், அவர்களுக்காக அவர் தியாகமா செய்கிற அந்த ஊழியங்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு அமேஸ் ஆகிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில பர்சனலாக பார்த்தீங்களன்னா, நான் கிராஜுவலாக படிப்படியாக என்னுடைய எல்லா உயர்வுகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஐயா அவர்களுடைய வழி நடத்துதல் இருந்தது. நான் எந்த முடிவு எடுத்தாலையும், எந்த
எந்த காரியமானாலும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்போம். அவரோட கைட் பண்ணுவாரு. நல்ல வழியில நம்மள நடத்தினாரு. 2018ல நான் வேலை செஞ்ச கம்பெனில ஒரு மேனேஜரா இருந்தேன். சீனியர் மேனேஜரா இருந்தேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம், ஒரு ஒரு விருப்பம் வந்துட்டு 2018ல ஒரு விசுவாச வாழ்க்கைய குறிச்சு பைபிள் ஸ்டடி தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் இதுவா எடுத்திருந்தாரு. அதுல வந்து நம்மளுக்கு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் கிளாரிட்டி பண்ணாரு. அந்த விசுவாச வாழ்க்கைன்ற ஒரு அந்த பைபிள் ஸ்டடியில வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு தில் வரும், ஒரு மாதிரி ஒரு போல்டான டிசிஷன், ஒரு கட்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அது வரும். அது எல்லாம் கேட்டுட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஒரு உறுதியை பெற்றுக்கொண்டேன். அப்புறமா ஆண்டவரே 1 அல்லது 2 சாட்சிகள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ 2வது வந்துட்டு பாஸ்டர் கிட்ட போகினேன். அவரு கிளாரிட்டியா கேட்பேன். நம்மளுடைய வாழ்க்கை அவரு பர்சனலா நம்ம வாழ்க்கையில இன்வால்வ் ஆகி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, ரிஸ்க்ல போதா இல்ல கரெக்டா வழி போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாரு. நான் போய் சொன்னும்போது இவரு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, ஓகே சொல்வாரா, ஓகே வேண்டாம் வேலையை பண்ணு, எதுக்கு அப்படி ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லுவாரோன்னு நினைச்சேன். ஆனா அப்போ வந்துட்டு ஓகே சிக்னல் கொடுத்தாரு. எஸ் யூ கோ ஹெட் அண்ட் யூ ஸ்டார்ட், ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு, உற்சாகத்தை கொடுத்தாரு, நம்மளை மோட்டிவேட் பண்ணாரு, நம்ம கூட இருந்தாரு. நான் இப்போ நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவர் மகா பெரிய ஆசீர்வாதங்களால இருக்கிற. அதுக்கு வந்து என்னுடைய சபையின் போதகர் பிஷப் ஐயா ரூபன் எம் சத்யராஜ் முக்கிய காரணமானவர். எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தவர். நம்மளுடைய எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டர், கைட், நம்மளுடைய வழி நடத்துகிற தகப்பனா இருந்தாரு. ஸோ அவரோட இந்த 50வது வருஷ ஊழிய பாதையில அவருக்காக நாங்க ஒரு ஒரு ஸ்தோத்திர கூட்டி ஒரு தேங்க்ஸ் கிவிங்கை நடத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் தாமே அவரோடு இருந்து இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த தேசத்துக்கு அவரை ஆசீர்வாதமாய் வாய்க்காலாய் அமைக்கும்படியாய் அநேகருக்கு, ஊழியக்காரர்களுக்கு, குடும்பங்களுக்கு, சபைகளுக்கு, இந்த தேசத்துக்கு அவரை ஆசீர்வாதமான வாய்க்காலாய் பயன்படுத்துவாராக என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு இதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.